அன்பு நேயர்களே, இன்றைய இந்த காணொளியில் நாம் 2 செய்திகளை தாங்கி வந்திருக்கின்றோம் பிரதான செய்திகளாக. ஏனெனில் பல செய்திகள் உள்ளே இருந்தாலும் பிரதான மெயின் நியூஸாக நாம் 2 செய்திகளை கொண்டு வந்திருக்கின்றோம். முதலாவது, ரணிலை சிறைக்கு அனுப்ப இந்தியா மிகப்பெரிய நகர்வுகள் செய்து வருகின்றது இலங்கை அரசின் ஊடாக. அடுத்தது, இந்த ஜேவிபி அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று துடியாய் துடிக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இதுதான் இந்த செய்திகளின் மிகப்பெரிய சாராம்சமாக வந்திருக்கின்றது. முதலாவதாக நாம் இந்திய செய்திகளை கொண்டு சென்றால், ஏன் இந்தியா ரணில் மேல் இவ்வளவு கோபம் இருக்கின்றது என்றால், இவரது 2.5 ஆண்டு ஜனாதிபதி காலத்தில் இந்தியா ஒரு இஞ்சு கூட அசையாத அளவுக்கு நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, ரணிலுக்கிட்ட யாருமே எதையுமே வென்று கொள்ள மாட்டாங்கள் என்று. ஏற்கனவே நாம அப்ப இருந்து சொல்லி வரமே, ரணில் இருக்கும் வரைக்கும் யாரும் எதுவும் செஞ்சு கொள்ள மாட்டாங்க, சும்மா பேருக்கு இருந்துட்டு போகலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரணில் காலத்தில் எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. அந்த ஒரு விடயத்திலே தான் இந்தியா ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக ரணில் ஜனாதிபதியாக இருந்த போது வெறும் எம்பியாக இருந்த ஏகேடியை அனிருகும திசநாயக்க அவர்களை செங்கம்பல வரவேற்பாக டெல்லியில் வரவேற்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். செய்திகளை மறந்திருப்பீர்கள். இப்ப கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு செய்தி அது. அந்த செய்திதான் மிகப்பெரிய தலைப்பு செய்தியா இந்தியாவுக்குள் மார்த்தட்டியது அந்த செய்திதான். ஏனெனில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனுர ஆட்சியில் தான் நாங்கள் அதையும் சொல்லியிருக்கின்றோம். அனுர ஆட்சிக்கு தான் இந்தியா ஓரளவாவது தாங்கள் நினைக்கின்ற நகர்வுகளை நகர்த்த முடியும் என்று டெல்லி கருதுகின்றது. அந்த வகையில் ரணில் இருக்கும் வரைக்கும் இவங்களுக்கு ஒரு குடைச்சல், அதை நாம சொல்லியிருக்கோம் இல்ல. ரணிலை பொறுத்த வரைக்கும் மஹிந்தர் தான் நல்லாட்சி காலத்துல மஹிந்தர் கூட மைத்ரிபால திசநாயக்க அவர்களுக்கு மிகப்பெரிய குடைச்சலாக மாறுவார் என்றும் மாறினார். அதே போன்று இந்த ஆட்சிக்கும் ஏகேடி ஆட்சிக்கு மிகப்பெரிய குடைச்சலாக மாறுவார் என்றும் மாறி இருக்கின்றார். இந்தியாவுக்கும் 2 தடவை அங்கு போய் எவ்வளவெல்லாம் வித்தை செய்து பார்த்தார். அங்கு வேறொரு நகர்வு செஞ்சால், அதாவது டெல்லிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் ஊடாக நகர்த்தி பார்த்தால் இந்தியா அசைவதாக இல்லை. எல்லா பக்கமும், அதாவது திரும்பும் திசையெல்லாம் இவருக்கு டோர் ஓப்பனே இல்லை, டோர் க்ளோஸ் எல்லாம் வருகின்றது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு. அதனால் அவர் அதன் பிற்பாடு கூட சஜித் அணியும் ரணில் அணியையும் இணைத்து கொண்டு பயணிப்போம். அதுக்கும் திரும்பும் திசையெல்லாம் இவருக்கு டோர் க்ளோஸ் தான். இப்படியாக வருகின்ற நேரத்தில் தான் இப்பொழுது இந்த ரணில் மேல் சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஊழல் எங்கது லண்டனுக்கு சென்ற ஊழல் விவகாரத்தை இந்தியாவும் ஒரு அழுத்தம் கொடுக்கின்றது. கூடிய சீக்கிரம் அந்த வழக்கு மூலமாக இவரை சிறைக்கு இதைத்தான் நாம் அவரை சிறைக்கு தள்ளணும். ஏனெனில் ஒரு புள்ளகுட்டு இல்லாத குடும்பம் இல்லாத ஒருத்தர் இந்த நாட்டை அவருக்கு கிடைத்த வாய்ப்பு மாதிரி யாருக்குமே கிடைக்கல. ஒரு 5% நய பைசா கூட செலவில்லாமல் இலவசமாக கிடைத்த ஆட்சி மூலம் நான் பலமுறை சொல்லியிருந்தேன், உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை, நல்ல வாய்ப்பை இந்த மக்களுக்கு பயன்படுத்துங்க, பயன்படுத்தி எத்தனை எழுத்து மூலமெல்லாம் சொல்லிப்பேன். அவரோட மைத்திரி அம்மா கூட கிடைக்கிற மாதிரிலாம் செஞ்சு பார்த்தோம். அவர் அசைகிற மாதிரி தெரியல. மஹிந்தான் கம்பெனியை திருப்திப்படுத்துதல் ஒரு காலம் போயிடுச்சு. இந்த 2.5 ஆண்டுலையும் மஹிந்த அம்பனிக்கு நெருக்கமானவர்களை கொண்டு வந்ததும், அவர்களை பாதுகாப்பதும், அவர்கள ஊழலுக்கு வளர்ச்சி எல்லாம் திருப்பதி ஊண்டியலை வச்சுக்கிட்டு வளர்ச்சி டோர் போடுற மாதிரி டோர் போட்டாரே ஒழிய எந்த ஒரு வகையிலும் இந்த மக்களுக்கான நலவை கொண்டு வரல. இப்ப எல்லோரும் சொல்கின்றார்கள் அவர் இந்த நெருக்கடியான காலத்துல இந்த நாட்டை காப்பாது என்று. அவர் செஞ்ச ஒரே ஒரு விடயம் தான் என்ன, கோட்டை ஆட்சிக்குள்ள IMF நுழைவை அவர் விரும்பல, இவர் விரும்பின, அவ்வளவுதான். மக்க எல்லாமே எரிபொருளுக்கான பணம் எல்லாம் செலுத்தியாச்சு, பண பேமெண்ட் எல்லாம் பண்ணியாச்சு. இதை சொல்வது பால் நழுவி பழத்தில் விழுவது, இல்ல மணிக்கணும், பழம் நழுவி பாலில் விழுவது. அதே மாதிரி தான் இவர் ஆட்சியும் வந்தாச்சு. இவர் ஏற்கனவே கோட்டா பேமெண்ட் பண்ணின எரிபொருள் எல்லாம் வந்துடுச்சு, எரிபொருள் போலின்னு போயிடுச்சு, அவ்வளவுதான். இவர் அடுத்த கட்டம் என்ன, IMF அவர் வேண்டாம் என்று சொன்னார், ரணில் கொண்டு வந்தார். இது ஒன்றுதான். வேற இவருக்குள்ள எந்தமே பெரிய திறமசாலி இவரை நாட்டை காப்பாத்தினாரு, மக்களை போலின கொண்டு வந்தாங்கலாம், அதெல்லாம் பச்சை புருடா, அங்க எதுவுமே கிடையாது.
இவருக்கு என்ன IMF கிட்ட போன, அதாவது இருக்கிற நிலைமையில கடன் தர்றதுக்கு ஆடும் கிடையாது, எல்லா பக்கத்தாலையும் கடன் பட்டாச்சு, கடனை இனி கட்டுற பாக்கிதான் இருந்துச்சு. IMF கொண்டு வந்தாரு. அப்ப IMF என்ன சும்மா கொடுத்திக்கிறான், அவன் வட்டி கொடுக்கிறான், பணம் எல்லாம் கொடுக்க வேண்டி வரும். இங்க அவன் என்ன நெருக்கினான், CB பில்ல கூட்டினார், வாட்டர் பில்ல கூட்டினார், வரிகளை கூட்டி மக்களுக்கு சுமை ஏற்றினாங்க, அவ்வளவுதான். வேற இவர் கையால மடியால போட்டு கண்டதையும் இல்ல, இவர் பெரிய திறமைசாலியாக இந்த நாட்டை உயர்த்த அளவுக்கு போகவும் இல்லை. இப்ப இந்தியா ஏன் இவருக்கு இந்த அழுத்தம் கொடுக்குது, இந்தியா அழுத்தம் கொடுக்குது, இவரை பழி வாங்கணும், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால் தான் இந்த வழக்குல என்னது கருணையுடன், அதாவது இவர் இந்த உடல்நல, அதாவது இவர் கொடுத்த பிணைக்கு பயம் காட்டினது அண்மையில டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட டாக்டர் தான், அந்த DG தான், டிப்யூட்டி DG தான் அதுக்குரிய காரணம். மனுஷன் சாகப்படுற, நாங்களும் பயந்துட்டோம், ஐயோ ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் செத்து போயிட்டா சும்மா அனுதாப வாக்கள் அலைமெண்ட், அது நாங்களும் எங்க ஊடகத்தை மாத்தி நாங்களும் பயந்தோம், எங்களுக்கு ஒரு அச்சம் பயம் வந்துடுச்சு. ஏனென்றால் இந்த மனுஷனுக்கு ஊர்ல அத்தனை வலுத்துவமா அவருக்கு இருக்கான், எல்லாம் பச்சை பீரியட், அங்க ஒன்றுமே இல்லை, அது கொடுத்த ரிப்போர்ட் அப்படி. அப்ப கருணையுடன் உடல் நல காரணங்களுக்காக பிணை வழங்கப்பட்ட போதிலும் ரணிலுக்கு எதிரான மிகவும் வலுவான விசாரணைக்கு நடைபெற்றே வருகின்றது. ஊழல் குற்றச்சாட்டுக்கு அடிப்படையாக இருந்த லண்டன் பயணத்தை விசாரிக்க சிறப்பு CID குழு சமீபத்தில் லண்டன் சென்றது. இது ஒரு விடயம்தான். தற்போதைய அரசாங்கம் ரணசிங்கவை நம்பாததால், யார் ரணசிங்க, சட்டமாதிபர் ரணசிங்கவை, அவர்தானே, அவரை நம்பாததால் சட்டமாதிபர் CID இங்கிலாந்து பயணம் குறித்து சட்டமாதிபர் தெரிவிக்கவே இல்லை. நம்ம இதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அவருக்கு சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. அது சட்டம் சம்பந்தப்பட்ட விடயம் தான் அவர் சொல்லலாம். இது போலீஸ் சம்பந்தப்பட்ட துறை என்று IGக்கு மட்டும் தான் சொல்லணும். அவரை எதிர்பார்த்தாரு, அவரை சொல்லல. இதுதான் இப்ப களை கட்டிட்டு அரசுக்கும், நான் ஏற்கனவே தந்திருக்கிறோம் இல்லையா, அரசுக்கும் சட்டமாதிபருக்கும் ஒரு பனிப்போர் போகுது என்று அந்த விடயம் தான் இப்ப உருப்பெற்றிருக்குது. இருப்பினும் நடைமுறை சட்டத்தின்படி சட்டமாதிபர் துறையை தவிர்க்க முடியாது. எனவே அனுரவுக்கு நெருக்கமான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் மற்றும் சமதாரி பியஸ்தேன் ஆகியோர் லண்டன் பயணத்தின் போது சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் குறித்து தெரிவித்தனர். நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, அரசாங்கத்துக்கு ஆதரவாகத்தான் சொலிசிட்டர் ஜெனரல், அவரு அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கிறாரு திலீப் பீரிஸ், அவரு முற்றுமுழுக அரசாங்கத்துக்கு ஆதரவா நிக்காரு இல்ல. அரசாங்கம் கொண்டு வர வழக்கையில சும்மா என்ன சொல்றது, ஜாம் பூம் பூமாண்டு பிடிச்சிக்கு நிக்கிறார். அவர் தான் அடுத்த சட்டமாதிபர். குறிச்சு வச்சுக்கொள்ள, நாம இதை கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முதல்ல சொல்லிக்கிறோம், மீண்டும் சொல்றோம். இது அரசுக்குள்ளிருந்து கிடைக்கப்பட்ட ஓலை செய்திகளை மாத்திரம் பார்ப்போம். ரணிலுக்கு இங்கிலாந்திலிருந்து அதிகாரப்பூர்வ அழைப்பு வரவில்லை என்பதற்கான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு விட்டது. இதை நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்ல, இந்த வழக்கு நெய்னாக்கு இருக்க போகுது. ஆக ஒரு 7 ஆண்டுக்கு அண்ணா உள்ளிருப்பார். அந்த 7 ஆண்டு உள்ள வைக்கிறத வச்சு அண்ணாச்சிட குடியுரிமை பறையலாம். அப்பாடா, ஒரு பிரியாணி செஞ்ச மாதிரி சந்தோஷம் இருக்கும் இல்ல. அப்படியா நாட்களை உள்ளுக்கு போறணுமுங்க, குடியுரிமை பறிக்கணுமுங்க. அப்பதான் கீழே இருக்கிற மத்த நாட்களுக்கு ஒரு அச்சம் வரும். நாட்டுல இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்தா பாட்டா மட்டும்தான் ஒரு அச்சம் வரும். ஒருத்தன் கழுத்தை வெட்டினா தான் இந்த தூளை நிப்பாட்டலாம். ஒருத்தனை பிடிச்சி ஆவில் சுர போட்டு நடு ரோட்டுல கழுவட்டுற மாதிரி, அரபிக்காரன் வெட்டுற மாதிரி எங்கேயாலும் ஒரு மூலையில போட்டாவது கழுத்தை இறுக்கி தூக்கு தண்டனை சென்டென்ஸ் கொடுத்துருங்க. அப்பதான் இந்த போதை கடத்தலையும் போதை வியாபாரத்தையும் முறியடிக்கலாம். சட்டங்கள் இருக்கப்படாத வரைக்கும் இந்த மாதிரி விடயங்கள் அரங்கேறிக் கொண்டே இருக்கும். சரி, உண்மைகள் அப்படியான ரணிலை சிறையில் அடைக்க முடியாது என்று நினைப்பவர்கள் ஒரு கட்டுக்கதை. அது முடியாது. ஏனெனில் தற்போது ரணிலை விட 2 சக்தி வாய்ந்த தலைவர்கள் தெற்காசியாவில் வடிவமைக்கப்பட்டுள்ளனர். எனது பங்களாதேஷுக்கு ஒரு தூக்குத்தண்டனை, கசினாமாக்கு ஒரு தூக்குத்தண்டனை கொடுத்துறாங்க. மாணவி முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் சோலி, இப்படி ஆசியாவில் ஒரு முன்னுதாரணமாக வந்துடுச்சு. இனி அந்த பயமே கிடையாது. ஆக ரணில் ஜனாதிபதியாக வருவதை தடுக்க இந்தியா எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட இந்தியாவால் முடியல. இந்தியா தன்னுடைய ஒரு வீட்டோ பவர் மூலமாக, இந்த வழக்கின் மூலமாக இந்தியா சூப்பராக நல்ல முறையில பழி வாங்குது. நெய்னாவை உள்ளத அளிப்பாக ஆசைப்படுது. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இந்திய தூதுவர் தான் இந்த நாட்டின் ஜனாதிபதி என்று. நீங்க என்னத்தை நினைச்சாலும் பரவாயில்ல, அவர் தான் மிகப்பெரிய, நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, மிகப்பெரிய ஆலோசனை ஜனாதிபதிக்கு வழங்கி வர்றாங்க. அவரை சுற்றி அவருக்கு ஒரு பாதுகாப்பு எல்லாம் ரோ தான் கொடுத்திருக்குது. என்னெனில் சுற்றி என்றால் பாதுகாப்பு ஆயுதம் தான் இங்க கொடுக்குறோம்ல. அவரை சுற்றி என்ன நடக்குது என்று ரோ நினைத்த நேரத்தில் தகவல் திரட்டுது. இது இன்றைய உளவு தகவலின் அடிப்படையில் நாம் இந்த செய்திகளை தாவி வந்திருக்கிறோம். சரி,
பிரதான எதிர்கட்சியான SJP மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக இரு கட்சிகளும் மீண்டும் இணைவதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து வருவதால் இரு கட்சிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இருந்த போதிலும் இரு தரப்புக்கும் இடையிலான ஒப்பந்தம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. இது இருதரப்பு அரசியல்வாதிகள் மற்றும் ஆதரவாளர்களிடையே விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் அரசாங்க அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமான கொழும்பு உணவகத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் இளைய அரசியல்வாதிகள் சிலர் ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்ச்சியின் போது இந்த விஷயம் விவாதத்துக்கு வந்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதியும் ஐதேக தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டார். மேலும் துணிச்சலான பல ஐக்கிய தேசிய கட்சியினர் இந்த விஷயத்தை அவரிடம் நேரடியாக பேசினர். கட்சி தலைவர் பதவியிலிருந்து அவர் தொடர்ந்து நீடிப்பதே எந்த ஒரு சாத்தியமான கூட்டணியும் தடுத்து நிறுத்துவதாக தோன்றினால் அவர் தனது கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகுவது குறித்து பரிசீலிப்பாரா என்று ஒருவர் திரு விக்ரமசிங்கவிடம் கேட்கும் அளவுக்கு சென்றார். அரசாங்கத்தை கவிழ்க்கக்கூடிய வலுவான எதிர்கட்சியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை இளம் அரசியல்வாதிகள் வலியுறுத்தினர். அடுத்த பொது தேர்தலில் தோல்வி அடைந்தால் மேலும் 5 ஆண்டுகள் எதிர்கட்சி இருக்க முடியாது என்று அவர்கள் வாதிட்டார்கள். அடுத்த ஆண்டுக்கும் அடுத்த தேர்தலும் JVP தான் வரப்போகுது. ஜனாதிபதியானதன் மூலம் நாட்டின் மிக உயர்ந்த பதவியை ஏற்கனவே அடைந்து விட்டதாக குறிப்பிட்ட திரு ரணில் விக்ரமசிங்க உடனடியாக பதவி விலகுவதில் தனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் ஒன்றிணைவிற்கு தடையாக இருந்தால் கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாகவும் கட்சியின் செயற்குழுவிடம் ஏற்கனவே தெரிவித்ததாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் ஐக்கிய கட்சிக்காரங்க யாருமே அவர் விலகுறத விரும்பல. அப்ப இது ஒரு பம்மாத்து தானே. அவர் இப்படி வெளிப்படையா இப்படி சொன்னாலும் கூட அங்க இருக்கிற யூஎம்பிக்காரங்க தலதா அத்துக்குறல தொட்டு அங்க இருக்கிற யூஎம்பிக்காரங்க யாருமே ரணில் விலக கூடாது என்று சொல்லாங்களே ஒழிய அவர் விலகுவதை இப்ப சொன்னாலும் கூட பார்ட்டிக்குள்ள இல்லை. தலைவர் பதவியிலிருந்து விலகுவது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நீங்கள் SJPக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஏற்கனவே அதிக நேரம் எடுத்துக்கொண்டோம் என்றும் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கான ஒரு திட்டத்தை தொடங்க வேண்டும் என்றும் ஜனவரியில் இந்த பிரச்சாரத்தை தொடங்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்றும் எனவே விரைவில் ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றும் இதற்கு நான் உதவுவேன் என்றும் திரு ரணில் விக்ரமசிங்க இளம் அரசியல்வாதம் தெரிவித்திருக்கின்றார். இதை நாங்க நம்பலாமா? நாங்க நம்பிட்டோம். 94 முதல் திரு விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக உள்ளார். நாட்டில் மற்றொரு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரை ஒருபோதும் அறியாத ஒரு தலைமுறை மக்கள் மத்தியில் உள்ளனர். திரு ரணில் விக்ரமசிங்கே பதவி விலக மறுத்ததே இறுதியில் ஐக்கிய தேசியவில் கடுமையான பிளவை ஏற்படுத்தியது. சஜித் பிரேமதாச கட்சியிலிருந்து பிரிந்து SJPயை உருவாக்கினார். கட்சியின் பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் மற்றும் ஆதரவாளர்கள் அவரை தன்னுடன் அழைத்து சென்றார். இந்த பிளவு 2020 பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி இறுதி அவமானத்திற்கு வழிவகுத்தது. அங்கு கட்சி பெற்ற மொத்த தேர்தல் வாக்குகளில் அடிப்படையில் ஒரு தேசிய படி இடத்தை மட்டுமே பெற முடிந்தது. கடந்த 3 தசாப்தங்களாக கட்சிக்கு பல பின்னடைவுகள் இருந்த போதிலும் திரு ரணில் விக்ரமசிங்கே பதவி விலக தயாராக இருப்பதாக கூறப்படும் எந்த ஒரு பேச்சையும் எச்சரிக்கையோடு எடுத்துக் கொள்ளலாம் என்பதே எமது விவாதமாகும். SJPயும் நிச்சயமாக இதை நிலவில் வைத்திருக்கும். சரிதானே? இப்ப ரணில் விக்ரமசிங்கே இப்படி சொன்னாலும் கூட அவர் கட்சியை 94ஆம் ஆண்டு முதல் பல முறை தேர்தல் கண்டாலும் கூட அவர் இன்னும் விடாப்புடியாக அணுங்குப்புடியாக பிடிச்சுக்கிற ஒருத்தர் இப்ப மட்டும் விடுவாரா? அவர் சாகும் வரை விடுற மாதிரி இல்ல. அவர் பகிரங்கமாக கட்சியை விட்டு வெளிவந்து ரிசைன் பண்ணுமென்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இப்ப கூட ஒண்ணும் கட்டு போகல. இல்ல இவங்க சேர்ந்தும் ஒரு விடயத்தை நாங்க ஆழமா சொல்லலாம். ரணில் சஜித் சேர்ந்தும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது மக்களே. கடைசி வரைக்கும் முடியாது. அடுத்த தேர்தலும் வந்தாலும் அடுத்த தேர்தல் நடந்தாலும் இல்ல தேர்தல் நடக்கல என்றாலும் இதுதான் ஆட்சி. ஏனெனில் நாங்க மீண்டும் சொல்ல அவங்க ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை கொண்டு வர நோக்கம் JVPக்கு இருக்கின்றது. அதனால் தேர்தல் நடக்குமா என்பதே கேள்விக்குறி. அப்ப எப்படி நீங்க ஆட்சிக்கு வர போறீங்க? ஆக நாங்க மீண்டும் சொல்றோம், அடுத்த ஆட்சியும் JVP ஆட்சி தான். நாங்க சிலர் விரும்பாமலும் அமையப்போற ஆட்சி JVP ஆட்சி தான். இப்பவே இவங்க கூடு கட்டுறாங்களே, இப்பவே இவங்க மன்றம் சேர்க்கிறாங்களே, இந்த தேர்தல் மன்றம் சேர்க்கிறாங்களே, ஜனவரியிலிருந்து அரசுக்கு எதிரான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை கொண்டு வர போறாங்களாம். எதை கொண்டு வர போறாங்க? அரசாங்கம் இந்த மண் சரிவு விடயத்தை சொல்லவில்லை என்று வராங்க. அப்ப மக்களை திட்டமிட்டு கொண்டு என்று சொல்லி வர போறாங்க. இதெல்லாம் எடுபடாது. அதாவது அந்த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து சிஐடி திணைக்களம் அல்ல.
அவங்க வானிலையை மட்டும்தான் அவதானிப்பாங்களே ஒழிய இதுவரைக்கும் இந்த மாதிரி சிஐடி ரிப்போர்ட் கொடுக்கறதும் இல்லை, அவங்க கேட்கறதும் இல்லை, இவங்க பாக்குறதும் இல்லை. இதான விசேஷம். ஆக உளவு தகவல் எல்லாம் அது பாக்குறல, வானிலை அவதான நிலையத்தை எல்லாம் அந்த மாதிரி வேலைகள்லாம் சிஐடி பார்க்கறதே கிடையாது. அவங்களுக்கு வெவ்வேறு வேலை இருக்குது. எனவே மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மாத்திரம்தான் வானிலை நிலைமைகளை அறிவாங்க. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான கதைகள். அரசாங்கம் மறைச்சிச்சு, அது எங்களுக்கு தெரியல, மறைச்சிச்சோ மறைக்கலோ, சிஐடி அதெல்லாம் பாக்குறலங்க. அதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். எனவே ரணில் ஒரு தீவிரமாக, அவருக்கும் விளங்கி போச்சு தான் சிறையில கம்பி என்ன போறோம், அவருக்கு தெரிஞ்சிட்டு. அவருக்கு தெரியாம இருக்குமா? அவர் சார்ந்த சட்டத்தை அவருக்கு ஒரு வார்னிங் கொடுக்காம இருப்பாங்களா? கொடுத்திருப்பாங்க. லண்டன் விடயத்தில் அவர் இருக்கிறாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. எந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையிலும் அவர் அதை நிரூபிக்க முடியாது. ஆதாரபூர்வமா ஒரு குற்றவாளி என்பது நிரூபணமாக போகின்றது. நிச்சயமாக கூடிய சீக்கிரம் அந்த வழக்கும் முடியும் தருவாயில் அண்ணாச்சி 7 ஆண்டுக்கு உள்ளே போவார். அவர் அப்பீல் பண்ணலாம், ஹைகோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், எல்லா கோர்ட்டுக்கும் போகலாம். இங்க அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் விட மாட்டார். தேவையான ஆதாரங்களும் சாட்சிகளும் தடயமாக இருக்கின்ற போது குற்றவாளி கூண்டுக்குள் இவர் நிறுத்தப்படுவார். நெய்னா அவங்க செஞ்ச அதாவது மக்கள் ஒரு நம்பிக்கையின் அழைப்பு அந்த நம்பிக்கையின் பேரில் ஆட்சியை கொடுத்தாலும் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு இவர் அனுபவிச்சு ஆகணும். எனவே இந்தியா விரும்புகின்ற சிறையும் இலங்கை நீதித்துறையும் தேடுகின்ற சிறையும் ரணிலை நிச்சயமாக நிறுத்தும் என்பதில் மாற்று கருத்து கிடமில்லை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.